கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையினுடைய மையம் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை கொடுக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் அந்த இரக்கத்தின் கருவிகளாக நாம் இருக்க வேண்டும். யாரையும் தீர்ப்பிடக்கூடாது என்ற செய்தியைத்தான் முதல் வாசகம் நற்செய்தி இறைவார்த்தை பகுதி முழுவதும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பொதுவாக மனிதர்கள் நாம் தான். யாராவது ஒருவர் நமக்கு எதிராக ஏதாவது ஒரு தவறு செய்கிற வேளையிலே அவரை நாம் தகுந்த நேரம் வருகின்ற வரை பொறுத்து கொண்டிருப்போம். அப்பொழுது பழி வாங்குவதோ அல்லது அவர் மீது பழி சுமத்துவதோ சரியான நேரம் பார்த்து எப்படியாவது நாம் பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்போம். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதுதான் இந்த இறை வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என்றைக்குமே இரக்கமுள்ள இறைவனாகத்தான் இருக்கிறார். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். மிக அழகாக தானியேல் சொல்வது, கடவுளுடைய பாவங்களையும் அவர் முழுமையாக கடவுள் முன்னால் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்தோம், உம்முடைய நியமங்கள், சட்டங்கள், சட்டத்திட்டங்கள் எதையும் நாங்கள் கடைபிடிக்காதிருந்தோம், உம்முடைய ஊழியர்கள் இறைவாக்கினர்கள் சொன்ன எதையும் நாங்கள் கேட்காதிருந்தோம், எனவே தான் நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கிபி 586 அந்த பாபிலோனருடைய படையெடுப்பு, அதன் விளைவாக யூதா நாடு அங்கு சூறையாடப்பட்டு எல்லாம் ஜெருசலேம் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் அந்நிய தேசத்திலே அவதியுடுகிற பொழுதுதான் தங்களுடைய குற்றங்கள், பாவங்களை எல்லாம் ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுக்கிறார்கள். இருந்தாலும் ஆண்டவரே, நீ இரக்கம் உள்ளவர், மன்னிக்க தயாராக இருக்கிறவர் என்று சொல்லி கடவுளுடைய மாபெரும் இரக்கத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை நடத்தாதேயும் என்று சொல்லி யாவே இறைவனுடைய மன்னிப்பை, இரக்கத்தை முழுமையாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மீட்பின் வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி. ஆண்டவும் அவர்களை மன்னித்து மீண்டுமாக அவருடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வருகிறார் என்பதை எல்லாம் நாம் அறிகிற ஒன்றுதான். எனவே மனிதர்களாகிய நாம் தான் சமயம் பார்த்து பழி வாங்குவதோ பழி தீர்ப்பதோ செய்கின்ற காரியம். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இரக்கம் நிறைந்த தந்தையாக இருக்கிறார். எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவரை போன்று அவருடைய பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட நாம் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே மிக அழகாக ஆண்டவர் சொல்வது அதுதான். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். பெரிய காரியம் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதே இல்லை. அதிலும் கூட சுயநலம்தான். அவர் சொல்வது, கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபம், ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் கூட, பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எனவே நாம் எதை கொடுக்கிறோமோ அதை இரட்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். பழி, வன்மம், பழி வாங்கக்கூடிய குணத்தை நாம் அடுத்தவர் மீது கொடுத்தால் அதுதான் நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து நம் மீது வந்து விழும். ஆனால் அதே நேரத்திலே மன்னிப்பு, இரக்கத்தை அடுத்தவருக்கு நாம் காட்டுகிற போது அந்த இரக்கம், மன்னிப்பு ஆண்டவரிடமிருந்தும் சரி, நாம் மற்றவர்களுக்கு எதிராக துரோகம் செய்கிற போது அதே மன்னிப்பு, இரக்கம் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். சரிந்து விழும்படி ஆண்டவர் நம் மீது கொட்டி கொண்டே இருப்பார். இது வந்து தவ காலம், மன்னிப்பின் காலம், இரக்கத்தின் காலம். எனவே ஒன்வே டிராஃபிக் மாதிரி நான் மட்டும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வேன், ஆனால் நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், யார் மீதும் இரக்கமுள்ளவராக இருக்க மாட்டேன். ஒரு சிறு தவறு செய்தாலும் கூட அது பூத கண்ணாடி வைத்து பெரிதாக்கி அதை எந்த அளவு நான் பழி வாங்க முயற்சி எடுப்பேனோ, தகுந்த நேரம் வருகிற போது நான் பழி வாங்குவேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுதான் நம் மீது அபரிமிதமாக வந்து சேரும். எனவே இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு சொல்வது, நாம் எதை ஆண்டவரிடம் எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் பன்மடங்காக கொடுக்கிற போது இன்னும் அதிகமான விதத்திலே அதை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற
அந்த நம்பிக்கையோடு இரக்கத்தின் கருவிகளாக, இறைவனுடைய பிம்பங்களாக எல்லா நிலையிலும், எல்லா வாழ்க்கை சூழ்நிலையிலும் வாழ நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் இஸ்னமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.